ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, காங் எக்ஸ் காட்சில்லா த நியூ எம்பையர் அப்படின்ற ஒரு மூவி பற்றின ரிவ்யூ தான். நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னே ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு சொல்லிச்சு. ஸோ அதை அந்த படத்தை பற்றின ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பண்ணலான்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் நல்ல கண்டென்ட் போட்டும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்சில்லா காங் வெர்சஸ் காட்சில்லான்ற படத்தை நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 2023 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 23 வந்துச்சா 22 வந்துச்சான்னு தெரில. சாரி, காங் வெர்சஸ் காட்சில்லான்ற படத்தை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த படம், இந்த நியூ எம்பையர் என்ற படமும் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து காங் வெர்சஸ் காட்சில்லா கிடையாது, காங் அண்ட் காட்சில்லான்ற மாதிரி தான் கான்செப்ட் போகுது. ஸோ காட்சில்லா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2014 ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 2019 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய கிங் ஆஃப் மான்ஸ்டர்ன்ற படம் வந்துச்சு. ஆல்ஃபா பிரெடேட்டராகவும் ஆல்ஃபா டைட்டன்ஸாகவும் இருக்குது. டைட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிண்ட் அனிமல்ஸ்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இப்போ பற்றின நேம் தான் டைட்டன்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அனிமல்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க படத்தில். ஸோ அதுக்கு காங் வெர்சஸ் காட்சில்லான்ற படத்துலேயே அவங்க வந்து காட்டியிருப்பாங்க. ஹாலோ எர்த்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது ஹாலோ எர்த்துலேருந்து தான் இந்த டைட்டன்ஸ்லாம் வந்திருக்குன்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஏன்ஷியன் காலத்துலேருந்து, ஆதி காலத்துலேருந்து இந்த டைட்டன்ஸ், அந்த ஹாலோ எர்த்துன்றது ஒரு விஷயம் இருக்கிறதுனால, ஸோ அதுலேருந்து தான் எல்லா டைட்டன்ஸும் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் பழைய காட்சில்லா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, டெரிட்டரியை ரூல் பண்ணுறதுக்கு நீங்கள் அனிமல்ஸ் பிளானட்டு டிஸ்கவரிலாம் பார்த்துருப்பீங்கள்ல. ஒரு சிங்கம் தன்னோட இடத்த பாதுகாக்கிறதுக்காண்டி வேறு வெளியிலேருந்து வர சிங்கத்துக்கிட்ட இல்லை மற்ற சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு அதோட ஃபேமிலியோ அதோட சரௌண்டிங்ஸையோ இது ரூல் பண்ணும். ரூல் பண்ணுறதுன்றதை விட அது வச்சுக்கும். அது ஆமாம், கிட்டத்தட்ட ரூல் பண்ணுற மாதிரி தான் சண்டை போடும். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த காட்சில்லா படத்துலேயும் வரும், காங் வெர்சஸ் காட்சில்லாவிலேயும் வரும். இந்த காங் எக்ஸ் காட்சில்லா த நியூ எம்பையர் இந்த படத்துலேயும் அதே கான்செப்ட் தான் வரும். ஆனால் இந்த படம் எதை நோக்கி மூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இது ஒரு காங்கு படமாக தான் இருக்குது. காங் தான் இந்த படம் வந்து நகர்ந்து போகுது. ஸோ அதோட டெரிட்டரியை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதுக்கு தான் இந்த படமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார் 2 பேரோட ஸ்டோரி தான். அந்த சின்ன பொண்ணு ஒருத்தர் இருப்பா, அந்த இந்த படத்தில் வர கேரக்டர் நேம்லாம் எனக்கு அவ்வளோவா மனப்பாடம் ஆகலை. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அந்த காங்குக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு இருப்பாள்ல, ஸோ அந்த பொண்ணும் இந்த காங்கும் தான் மெயினான கேரக்டராகவே இந்த படத்தில் ரூல் பண்ணுவாங்க. எப்படி அந்த காங்குக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் உண்டாச்சு, 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலோ எர்த்தில் டைட்டன்ஸ் மட்டும் இல்லை, ஹியூமன்ஸும் வாழ்ந்துருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹியூமன்ஸ்னு அந்த பொண்ணோட பழங்குடியினர் வந்து இப்போ தான் அந்த கூட்டத்திலே ஒருத்தி தான் லாஸ்ட்டாக இருந்திருப்பா. அதே மாதிரி அதோட இனத்திலேயே இந்த காங் ஒன்று தான் தனியாக லாஸ்ட் இருக்கும். கடைசியாக பிழைச்ச உயிரினமாக இந்த காங்காகவும் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த பொண்ணாகவும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே ஹாலோ எர்த்தில் தான் வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா, காங்குக்கும் இவங்களுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ அது வந்து காங்குக்கும் இந்த பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய ரீசனாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து பொண்ணுக்கிட்ட இருந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஏன் காங்குன்னு பார்த்திங்கன்னா, காங்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், குரங்கணம் தான் மனுஷனோட ஓரளவுக்கு கேரக்டரைசேஷன் ஒத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அதோட பிஹேவியர் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹியூமன்ஸ் வந்து காங்குக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் காங்கும் ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப்பும் பண்ணுது ஓரளவுக்கு. அதோட டெரிட்டரிக்காண்டி தான் பண்ணுது. பட் இருந்தாலும் ஹியூமன்ஸுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு தான். அதே சேம் காட்சில்லா பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பீசியஸ். காட்சில்லான்றது ஒரு தனி உயிரினம். அதுக்கும் ஹியூமனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சூப்பர் பவரான ஒரு விஷயம். காட்சில்லா சைட்லேருந்து படம் மூவ் ஆகாமல் காங்கு சைட்லேருந்து படம் மூவ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஹியூமனோட ரெப்ரசென்ட்டாக தான் இது காங்கை பார்க்காங்க. டைட்டன் உயிரினத்திலேயே ஹியூமன்ஸோட ரெப்ரசென்ட்டாக தான் இந்த காங்குன்ற ஒரு விஷயமே இருக்குன்றதுனால இந்த படம் முழுக்க காங்கை நோக்கி மூவ் ஆகுது கான்செப்டாக இருக்குது. ஸோ அதை எதோ படத்துலேயே காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கு வந்து தனியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும். ஸோ என்னோட ஏன்னா இது இருக்கா இல்லை வேறு எதுவும் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய இருக்குது அப்படின்றதுக்காண்டி தேடி போகும்போது தான் தன்னோட இனத்தை பார்க்கும். ஆனால் அந்த காங்கோட இனம் எல்லாம் இருக்கும். ஆனால் இது ஒரு அனிமலுக்கு
இது இன்னொரு டைட்டன் ஆல்ஃபா டைட்டனுக்கு அடிமையாக இருக்கும். அதோட சொந்த சுயநலத்துக்காண்டி இந்த காங்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எப்படி வந்து அந்த அந்த ஸ்கார் கிங்கை டேக் ஓவர் பண்ணிச்சு, எப்படி அதை வின் பண்ணி சண்டை போட்டு ஜெயிச்சு எப்படி அந்த டெரிட்டரி இது டேக் ஓவர் பண்ணிச்சு, ஆல்ஃபாவை ப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்றது அந்த படத்தோட கதையாகவே இருக்குது. ஸ்கார் கிங்க்கு எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காங்கை விட இதோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஈஸியாகவே காங்க வந்து ஸ்கார் கிங்கை ஈஸியாகவே தம்சம் பண்ணியிருக்கும், சொல்லி முடிச்சிருக்கும், அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கும். பட் அதுக்கிட்ட ஒரு பவர் இருந்துச்சு, அதான் ஷிமுன்றது ஒரு ஏன்ஷியன் டைட்டன்ஸுக்கெல்லாம் காட்ஃபாதர்ன்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு பழமையான ஒரு டைட்டன் தான் அந்த ஷேமுன்றது. அது மட்டும் இல்லாமல் அதுவும் கூட அது ஒரு கெட்டது கூட கிடையாது, அது ஒரு பாசிட்டிவான ஒரு டைட்டன் தான். வந்து ஏதோ ஒரு விஷயத்த கையில் வச்சு அதை வந்து இது பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி டைட்டன்ஸை வந்து அழிக்கிறதுக்கு அந்த ஷிமுவை தான் யூஸ் பண்ணுன்றது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு டைட்டனு. அதை நினச்சா மொத்த எர்த்தையுமே அது வந்து ஐஸாக உரிக்கிற முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு பவர் சூப்பர் பவராக இருக்குது. காட்ஸிலாவுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதோட கொஞ்சம் கூடவே இந்த பவர் இதுக்கு இருக்குது. சைஸ்லேயும் சரி இருக்குது. அதை எப்படி ஜெயிச்சிச்சு காங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. ஏன்னா காட்ஸிலா வேறு வழி இல்லை, நம்ம காட்ஸிலாவை தான் தேடி போய் ஆகணும். இவ்வளோ பெரிய இந்த மாதிரி உயிரினத்துக்கு இந்த மாதிரி டைட்டனுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு காங்க வந்து காட்ஸிலா தேடி போகுது. இதுதான் கடைசியில் எல்லாருக்கும் தெரியும், காங்க தான் ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்ன்றது தான் கதையாகவே இருக்குது. ஸோ ரைட்டாக நமக்கு தெரியுற லீனியர் நான் லீனியர் சொல்லுவாங்கள்ல, டேரக்டான ஸ்டோரி, இந்த உள்ள அர்த்தங்களை கூட வச்சுருக்க ஸ்டோரி. இது வந்து டேரெக்டாக இதுதான் அவனை அடிக்கணும், அவனை ஜெயிக்கணும், டெரிட்டரியை காப்பாற்றணும், அதுதான் இதோட கான்செப்டாகவே இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த படம் வந்து போகுது. இல்லாமல் அந்த பழங்குடியினை காட்டுறது அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அவதார் படம் பார்த்து வந்தால் ஃபீல் மேஜிக் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் வருது. ஸோ அதெல்லாம் அங்கே ரெப்ரசன்ட் அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து லாஜிக்கலான ஒரு படமாக கேட்டால் ஒரு ஃபேண்டஸியான ஒரு படமாக மாறுது. ஏன்னா பயங்கர கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. காங்க வெர்சஸ் காட்ஸிலா கூட கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் இந்தளவு கலர்ஃபுல்லாக இல்லை. ஆஃப் மான்ஸ்டர் அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ஃபைட்டு எல்லாமே ரொம்ப டார்க்கான மூடில் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். காட்ஸிலா மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கும். அது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்றதை நல்ல சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து காட்ஸிலா வந்து அவ்வளோ யூஸ் பண்ணலை மீன்ஸ் இது காங்குக்கு வந்து சூப்பர் பவர் கிடையாததுனால ஒரு ஆல்மோஸ்ட் ஹியூமனோட ரெப்ரசன்ட்னால இதோட ஸ்டோரி கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால காங்கை வச்சே ஸ்டோரியை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ காட்ஸிலாவுக்கும் மூவ் பண்ணியிருக்கலாம். பட் காட்ஸிலா வந்து சூப்பர் பவராக இருக்குது. ஒரு அட்டாமிக் பிரீத் விட்டாலே போதும் எல்லாம் சொல்லி முடிஞ்சிடும். ஏன்னா லிட்டரலி ஒரு கிங் ஆஃப் த மான்ஸ்டர். இப்போ இது காங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ணி இருக்குது. எந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்றது எந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த காங்கன்றதை இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த கேஜிஎஃப் படம் மாதிரி தான். இன்னொருத்தன் கண்ட்ரோலில் இருந்து எடுத்து டேக் ஓவர் பண்ணி இது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அந்த கொண்டு வந்திருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணுறது கூட இல்லை, ஃப்ரீ பண்ணி விட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியாது, லாஜிக் அவ்வளோ இருக்காது, ஃபேண்டஸியாக இருக்கும் படம். காங்கிரஸ் காட்சிலலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கலர்ஃபுல்லாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாகவும் இருக்கும். பெரியவங்களும் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நானும் போய் பார்த்தேன். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஜாலியாக பார்க்குற படம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே வந்து போர் அடிக்காது. அதுக்கு ஒன்றும் போர் அடிக்காமல் என்டர்டெயின்மெண்ட்டாக என்கேஜிங்காகவும் கொண்டு போயிட்டுருப்பாங்க. யோசித்து நீங்கள் ரொம்ப இன்டென்ஸாக படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இந்த படத்தில் இங்கே கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மிஸ்டேக்ஸ் என்னென்று உங்களுக்கே நிறைய படத்தில் பார்த்து லாஜிக்கலாக இருக்காது. நிறைய பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக லாஜிக்கலாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸுக்கு அந்தளவுக்கு வேல்யூ இருந்திருக்காது இந்த படத்தில். செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஹியூமன்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஹியூமன்ஸ் வச்சு தான் அந்த படமே நகரும். காங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதை தவிர பெருசாக எந்த ஒரு இதுவும் ஹியூமன்ஸுக்கான படம் கிடையாது. முழுக்க காங்குக்கான படமாக தான் இருக்குது. ஏன்னா முழுக்க ஹியூமன்ஸ் வச்சு நகர்த்துறதுனால படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சில பேருக்கு. எனக்கும் லைட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக காத்தி அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போய் ஹாலோ ஏர்த்துக்குள்ளெல்லாம் போக ஆரம்பித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது லேகுன்றது அந்தளவுக்கு இல்லை. படம் வந்து ஷார்ட்டாக பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 hours தான் படம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் இருந்து தான் டேக் ஆஃப் ஆகுது. அதுவும் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. என்ன ஆனால் அவசரமாக முடித்த மாதிரி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. காங்குக்கு அடிபட்டிருக்கு, கையில் அடிபட்டிருக்கு, உடனே க்ளவுஸ் மாதிரி மாட்டி உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் காட்டலை. படத்தோட டைமிங்கை சுருக்கிறதுனால எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து காட்ஸிலாவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்லீப் மோடு போயிடும். முழிச்சிச்சுனாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த அளவுக்கு பயங்கரமான தான் காட்ஸிலா வந்து எப்பவுமே அமைதியாகவும் தூங்கிட்டு தான் இருக்கும். அது முழிச்சிருச்சு அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்தீங்கன்னா டப்புன்னு அடிக்கடி முழிச்சிடும். ஏன்னா அது அப்போ காட்ஸிலாவோட இம்பார்ட்டன்ஸு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமே
ஒரு இம்பேக்டே க்ரியேட் பண்ணலை. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் படம் வந்து என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஜாலியாக போனதுனால நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் தூக்கி தரப்பட்டுலாம். நீங்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் இப்போ பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இந்த படம். நாங்கள் போன தேட்டரில் 3Dயான்னு தெரில, 3Dயில் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகவும் இந்த டார்க்காகவும் இருந்துச்சு. கண்ணாடி போடும்போது இந்த கண்ணாடி வேறு கொடுத்துருவாங்க, 3D கிளாஸ் மாதிரி கொடுத்துருவாங்கல்ல. ஸோ அது கழட்டிட்டு பார்த்தா கூட பிரைட்டாக தெரியுது. ஆனால் என்ன அது ஒரு மாதிரி பிளராக ஷேக்காக தெரியும் தெரியுமா, அந்த மாதிரி தெரிஞ்சு. கண்ணாடி போட்டதுக்கப்புறம் அது நார்மலாகவும் கொஞ்சம் ஃபீல்லாம் இருக்கும்ல 3Dயில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன படம் வந்து தெளிவாக அந்த டார்க்காக இருந்துச்சு இந்த கண்ணாடி போட்டதுனால. படமே 3D படமா இல்லை உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அவ்வளோதான் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ.